Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. மறுபடியும் ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு வந்தாச்சு. த மந்த் ஃப்ரம் ஏப்ரல் டு மார்ச். அதாவது 31st மார்ச்சோட எல்லா கம்பெனிஸும் அவங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்கமிங் ஏப்ரல் மந்த்ல இருந்து ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் 2 டைப்ஸ்ல நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்க கம்பெனிஸை மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்டிங் பீரியட், செகண்ட் டேட்டா ஸ்பிளிட். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி பேக்கப் எடுத்திருக்கணும். பேக்கப் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்டிங் பீரியட். கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட என்ட்ரிஸ் கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஜஸ்ட் பீரியடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போத் கரண்ட் அண்ட் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் டேட்ல என்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கிரீன்ல இருந்து இப்ப கரண்ட் பீரியட் வந்து 1st April 22 டு 31st March 23ல இருக்கு. ஜஸ்ட் ஆல்ட் F2. இதுல உங்களோட பீரியடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1 April 2023 டு 31st March 2024. ஸோ பீரியடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க எப்பவும் போல வவுச்சர்ஸ்ல 1 April 23 டு 24 என்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு ப்ரீவியஸ் டேட்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க 2 years ரிப்போர்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். 1 April 2022 டு 31st March 2024. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 years டேட்டாஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். இன்வாய்ஸ் நம்பர் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களோட கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல இருந்து ஆல்டர் வவுச்சர் டைப்ஸ், சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வவுச்சர், அதே மாதிரி ஆர்டர் வவுச்சர்ஸ். ஸோ எந்த வவுச்சர்ஸ் எல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வவுச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் இந்த ஆப்ஷன் எஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸா நீங்க கஸ்டமைஸ் பண்ணியிருந்த இன்வாய்ஸ் நம்பர்ஸ் டீடைல் இதுல இருக்கும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரீஸ்டார்ட் நம்பரிங் ஃப்ரம் 1 April 23ல 101 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு செட் பண்றேன். சேம் அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் டீடைல்ஸ் ஃப்ரம் 1 April 23 சேல்ஸ் ஸ்லாஷ் April 23 /23 to 24. ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க உங்களோட வவுச்சர்ஸ்ல சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்க ரீஸ்டார்ட் நம்பரிங் எது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ஸ்பிளிட். ஸோ டேட்டா ஸ்பிளிட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் இயர் அதாவது 22 to 23 டேட்டா கம்ப்ளீட் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸை ப்ராப்பரா கொண்டு வந்தவங்க டேட்டா ஸ்பிளிட் பண்ணணும். கம்பல்சரி இதுக்கும் பேக்கப் எடுத்திருக்கணும். ஸோ டேட்டா ஸ்பிளிட் வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் ஒய் ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட் கொடுக்கும்போது வெரிஃபை டேட்டா கேட்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும் எல்லா என்ட்ரிஸும் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேலியே செக் பண்ணிட்டு நோ எரர்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தென் அகெயின் ஸ்பிளிட் டேட்டா. ஸோ இந்த ஸ்பிளிட் டேட்டால ஸ்பிளிட் ஃப்ரம் எந்த இயர் கொடுக்கணும் அப்படின்னா 1 April 23 அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட்டிங் டேட்டா இன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு 21 to 22 டேட்டா ஒரு கம்பெனி ஆகவும் 23 to 24 டேட்டா ஒரு கம்பெனியாகவும் வந்துடும். ஸோ இப்போ நான் 21 டேட்டாஸ் ஓப்பன் பண்றேன். எனக்கு வந்துட்டு ரிப்போர்ட்ஸ், என்ட்ரிஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதுல இருக்கும். சேம் அதே மாதிரி இப்போ நான் 23 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட லெஜர்ஸ் ஓப்பன் பண்றேன். ஸோ லெஜர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு கீழே ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துட்டு வந்துடும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ஸும் வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்ல கொண்டு வந்துடும். ஸ்டாக் ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம் ஓப்பன் பண்றேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு குவான்டிட்டி, ரேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டேலியே வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துட்டு வந்துடும். ஸோ டேட்டா ஸ்பிளிட் வந்துட்டு ப்ராப்பரா க்ளோசிங் பேலன்ஸ் கொண்டு வந்தவங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஜஸ்ட் பீரியடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போத் கரண்ட் அண்ட் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் விச் மீன்ஸ் எக்ஸ்டெண்டிங் பீரியட், இன்வாய்ஸ் நம்பர் ஆல்ட்ரேஷன், டேட்டா ஸ்பிளிட், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்பிளிட்டோட டீடைல்டு வீடியோ செப்பரேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டேலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோப் எவ்ரிஒன் லைக் தி வீடியோ. தேங்க்யூ so much.